அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஏப்ரல் 20 முதல் மே 20, 2026 மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஊதாரித்தனம் தவிர்த்து வேலை தொழில் மேன்மைக்கு போராடும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஊதாரித்தனம் தவிர்த்து வேலை தொழில் மேன்மைக்கு போராடும் மாதம் அப்படின்னு. இப்போ ஊதாரித்தனமாக ஊதாரித்தனம்னா தெரியும் உங்களுக்கு. அதோட தன்மை தெரியாமல் செலவு பண்ணிடுறது, இல்லை அதோட தன்மை தெரியாமல் செயல்படுவது, அதெல்லாம் அது நன்மையா தீமையா, எந்த அளவுக்கு அது வெற்றி தரும், எதையும் ஆலோசனை பண்ணாமல் அலட்சியமாக செய்கிறது, அதெல்லாம் தான் இருக்கும். அது ஊதாரித்தனம் வரும். ஊதாரித்தனத்தை தவிர்த்தாதான் வேலை தொழில் மேன்மைக்கு கொஞ்சம் அது போராட்டம் இருக்க தான் செய்யும். ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, வேலை தொழில் மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும், அது போராடி தான் கிடைக்குங்கிறது தெரியும். அதுலேயும் குறிப்பாக ஊதாரித்தனம், ஒரு திட்டமிட்டு செலவு பண்ணணும். கால்குலேட்டிவா, இது தேவையா, இது அவசியமா அப்படின்லாம் பண்ணணும். அலட்சியமாக காசு இருக்குன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ண, காசு இருக்குன்னு அப்படியே அதிக விலைக்கு வாங்கிறது, அதிக இது காசை மதிக்காமல் பண்ணால், அந்த மாதிரி பொருளை மதிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாங்க, உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான அந்த புதன் நீச்ச வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட 30/4/2026 வரைக்கும் நீச்ச வீட்டில் இருக்கார். அடுத்து அவர் 11ஆம் இடம் வரார், சூரியனோடு இணைந்திருக்கிறார். அப்போ நிபுணத்துவம் வெளிப்படும். இப்போ லக்னாதிபதி ராசியதிபதியாக வரக்கூடியவர் as well as 4ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடியவர், வித்தை திறமைக்குரியவர், நீச்சமாகிறது சுமார். அப்போ ஒரு 10 நாள் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் ஒரு 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 அன்னிசீனஸு, தன் நிலை உணராது செலவு பண்ணுறது, தன் நிலை உணராது வெளிப்படுத்துவது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் ஹெவியாக இருக்குது. கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் அந்த 10 நாள் எச்சரிக்கையை கடைபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 15/5/2026 வரைக்குமே மேஷத்தில் தான் இருப்பார், சூரியனோடு இணைந்திருப்பார், நிபுணத்துவம் வெளிப்படும். கடைசி 5 நாள் தான் 12ஆம் இடம் வரார். அப்போ அந்த டேட்டெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அந்த பீரியடு நல்லா இருக்கும். அப்போ 10 நாள், ஃபஸ்ட்டு 10 நாள் அந்த அலட்சியமாக ஊதாரித்தம் தெரியாமல் பண்ணிட்டோமே, புத்திசாலி தான் ஆனால் சொதப்பிட்டோமே, எனக்கு தெரியும் தெரிஞ்சே எப்படி செஞ்சேன்னு தெரியல, அப்படிலாம் ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். கடைசி ஒரு 5 நாளும், ஏன்னா 15/5 வரைக்கும் நல்லா இருக்கார், அப்புறம் 12ஆம் இடம் வரார்ல, கடைசி 5 நாளும் ஆஹா வந்ததை இழந்து விட்டேன்ப்பா, கெடுத்து விட்டேன்ப்பா, விரயமாக ஆயிடுச்சுப்பா, நானே தப்பாக செஞ்சிட்டேன், தவறாக மாற்றி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ரொம்ப கவனமாக இருக்கும். லக்னத்திலேயே அந்த குரு பகவான் இருப்பது பாதகாதிபதியாக இருக்கார். உங்களுக்கு குரு பகவான் யார்? 7-10 கூடையவன், பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறார். அவர் லக்னத்திலே இருக்கிறதால உங்களை அறியாமலேயே பாதகங்களை செய்வது, அதற்கேற்ற சூழல், அதற்கேற்ற நட்புகள், அதற்கேற்றபடி வேலை தொழில் ரீதியாக ஒரு வாய்ப்புகள், சூழல்கள் எல்லாம் வரும். உங்களை அறியாமல் படார்னு பாதகம் பண்ணிடுவீங்க, மற்றவங்க சொன்னாங்கன்னு செஞ்சு விடுவீங்க. சரி, இந்த சூழலுக்கு இப்படி தான் செய்யணும்னு நினச்சி செஞ்சு விடுவீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்போ தான். இல்லாட்டி அதை செஞ்சுவிட்டு ஊதாரித்தனமாக வேஸ்ட்டாக செலவாயிடும், அது ஒன்றும் காரியம் நடக்காது. தொழில் வேலையில் ஒரு மேன்மை கிடைக்கணும்னு செய்கிறது வீணாக போகிற மாதிரி ஆகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து செவ்வாய் உங்களுக்கு 11/5/2026 வரைக்குமே அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். 6-11 குடையவன் 10ல் இருக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியாக ஓடுவீங்க, உழைப்பீங்க, நல்லா இருக்குது. அடுத்து 11க்கு வந்து ஆட்சி ஆகிறதும்
சிறப்பாக இருக்கும். 11/5/2026 அன்று அது சிறப்பு தான். சூரியன் அண்டு செவ்வாய் இணைந்திருப்பதாலேயோ இனம் புரியாத தைரியம் இருக்கும். எதையும் சாதிப்பேனுங்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த லக்னாதிபதி கெடுறது அண்ட் 5 குடையவனும் 12ஆம் இடத்துல இருக்கான். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் பூர்வ புண்ணியாதிபதி, புத்திக்குரியவன். உங்கள் புத்தி ஊதாரித்தனம் செலவு பண்ணுற மாதிரி. ஏன்னா 12ல் போய் ஆட்சி, அது பெருசாக நல்லா இருக்கும், மற்றவங்க புகழ்கிற மாதிரி இருக்கும், பெரிய அளவுக்கு மதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் அட்டர் வேஸ்ட் ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி ஆன சந்திரன் அங்கே உச்சமாக 12ல் இருக்கார் இந்த 20 அன்று. அப்போ இந்த முதல் கோணல் முற்றும் கோணல்னு ஆரம்பித்து விட்டுட்டு அப்புறம் சந்திரன் மாறிக்கிட்டு இருப்பார். ஆனால் பெருசாக இழப்பை செஞ்சு விட்டு போயிடுவார். அதை சமாளிக்கவே நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆகும். அதில் கவனம் தேவை. இந்த சுக்கிரனும் 14/5/2026 வரைக்குமே இந்த பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சியாக இருந்தாலும் விரயங்களை கொடுக்குற மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கார். 14/5க்கு அப்புறம் அவர் லக்னத்துக்கு வந்துடுறார். அது சிறப்பு. அண்டு உங்கள் புதனும் 15/5 அன்று 12ஆம் இடம் வந்தாலும் இந்த பரிவர்த்தனை யோகம் சிறப்பாக இருக்கும். பெரிய அளவுக்கு வெற்றி நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா லக்னாதிபதி 5க்குரியவன் பரிவர்த்தனை ஆகிறான். உள்ள நினைக்கிறத செய்வீங்க, சிறப்பாக இருக்கும். அதுக்கேற்றபடி சூழல்கள், அதுக்கேற்றபடி வெற்றி. ஏன்னா 7 கூடிய அந்த குரு பகவான் அங்கே இருக்கார் இல்லைங்களா. பாதகங்களை செய்தாலும் அதை தவிர்க்கும்படி இந்த சுக்கிரன் பண்ணுவார். 5க்குரியவர். இரண்டுமே சுபக்கோள் தான், சூப்பராக இருக்கும். சூரியனும் 15/5/2026 வரைக்குமே 11ஆம் இடத்துல தான் இருக்கார். கடைசி 5 நாள் தான் அவர் 12ஆம் இடம் வந்து விரயத்தை, நிம்மதி, சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி வருவார். அது வரைக்கும் தைரியம் இருக்கும். ஆனால் அது அசட்டு தைரியம், குருட்டு தைரியமாக, ஓவர் தைரியமாக பண்ணிங்கன்னா இந்த ஊதாரித்தனம் வரும். உங்களை அறியாமல் செய்வீங்க, உங்களை அறியாமல் செலவு பண்ணுவீங்க. பெரிய நிபுணத்துவமாக புத்திசாலித்தனமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு சொதப்புவீங்க. இதே நல்ல தசாபத்தியாக இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க. அந்த ஊதாரித்தனம் பண்ணாலும் பல பங்கு லாபம் வந்துருச்சுப்பா, இது ஒன்றும் பெரிய இது கிடையாதுப்பா, தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு. அது நல்ல தசாபத்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 20-25% தான் ஒர்க் அவுட் ஆகும். அதை பார்த்துக்கணும். அண்டு லக்னத்துக்கு 3ல் கேது இருக்கிறது கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அந்த முயற்சி தேவை. இந்த ஒரு ஆன்ம சாதனை இருந்தால் தான் நல்லது. இல்லை முயற்சிகளில் குழப்பம், ஆராய்ச்சி, ஓவராக ஆராய்ச்சி பண்ணியே நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா வெற்றி தனம் கிடைக்கும்னு இருக்க பாருங்க. நீங்கள் யோசிச்சுட்டே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாய்ப்புகளை மிஸ் பண்ணுவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 9ல் உள்ள ராகுவும் மிராக்கிள்ஸை கொடுப்பார். ஆச்சரியங்கள், தகுதிக்கு மீறிய வெற்றிகள், தகுதிக்கு மீறிய தன வருவாய், அதை கண்டிப்பாக கொடுப்பார். அது மெடிடேட் பண்ணாதான். இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பண்ணிங்கன்னா, இல்லை பயத்தில். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் பயந்தாங்குழி, பயம் உள்ளவர். நல்ல புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ்னாலும் நெகட்டிவ் வந்து பயம். பயத்தால் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கு வம்பு. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, பட் சனி பகவான் சூப்பராக இருக்கார். ராகுவும் நல்லா இருக்கார். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாட்டியும் அவன் 8, 9 குடைவன். 9 குடைவன் 10ல் இருக்கிறப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும். நல்ல பேசிவ் இன்கம் வரும். நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள். அந்த பங்குதாரர்கள் வழியாக தொடர் பங்குகள், நீடித்த பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் 6-11 கூடைய அந்த செவ்வாய் 11/5/2026 வரைக்கும் அங்கே சனியோடு சேர்ந்திருப்பார். அதுதான் அங்கே தான் பிரச்சனை. அந்த செவ்வாய் 11/5 அது வரைக்கும் அங்கே சேர்ந்திருக்கிறது ஆபத்து. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்ப்பார். சுகக்கேடுகள், பிரச்சனைகள், வித்தை திறமை காட்டுவதில் தடங்கல்கள், இப்படிலாம் அவர் கொடுப்பார். கிட்டத்தட்ட அவர் 11/5க்கு அப்புறம் இதாகிறார். லாஸ்ட்டு 9 நாட்கள் அவர் 11ஆம் இடம் வர்றது சிறப்பு. ஆனால் 6ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கிறது நல்லது. ஆனால் சனியோடு சேர்ந்து இருக்கிறார் பாருங்கள். சேர்ந்து உங்கள் லக்னம் ராசியை
அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர், லக்னாதிபதி அங்கே தான் உச்சமாவார். அதை அப்படியே நேரடியாக பார்க்குறப்ப அந்த உச்ச வெற்றி உச்ச நன்மை கிடைக்காதபடி ஏதாவது ஊதாரித்தனம், ஏன்னா பெரிய லாபம் கிடைக்கிறது அப்படியே நிறையா செலவு பண்ணி கெடுத்துக்கிறது, இவ்வளவு பண்ணியிருக்க வேண்டாம், தெரியாமல் பதட்டத்தில் அப்படி பேசிட்டோம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த ஊதாரித்தனத்தை தவிர்க்கணும். ஏன்னா வேலை தொழில் மேன்மை கிடைக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. கடுமையான அந்த தவம் அந்த அது 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 கண்டிப்பாக வேணும். அப்போ தான் தகுதிக்கு மீறியது கிடைக்கும்ட்டோம் பாருங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் பெரிய படிப்பாளி திறமைசாலினாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான். கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது லிமிட்டட் சக்ஸஸ் தான் கிடைக்கும் உங்கள் புத்திக்கு உங்கள் திறமைக்கு. வேலை பார்த்தீங்கன்னா இதே மெடிடேட் பண்ணிட்டு அவங்களால முடிஞ்சது தான் செஞ்சுருப்பீங்க. பட் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மைகள், புகழ் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சனி செவ்வாய் தான் சேர்ந்து பார்க்குறார். அப்போ 11/5 வரைக்கும் அப்படின்னா அந்த மாதத்தில் மேஜர் டேஸ் வந்துடுது. 30 நாளில் 9 நாட்கள் தான் குறையுது. கிட்டத்தட்ட 21 நாட்கள் அந்த எச்சரிக்கை. அதனால தான் போராடக்கூடிய நேரம்ன்ட்ட உதாரித்தனமும் வரும். தொழில் வேலைக்கு அந்த மேன்மை, தொழில் வேலையில் ஒரு மேன்மை அடையிறதுக்கு போராடுற மாதமாக இருக்குது. அது கெடுத்து விடுவாங்க. ஏன்னா நல்ல இது கிடைச்சாலும் உங்களுக்கு திறமையை காட்ட முடியாது, இல்லை உடம்பு சரி இருக்காது, மற்றவங்க ஒரு 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 சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காது, இப்படிலாம் ஒரு தன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். குருட்டு தைரியத்துலேயும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா சூரியன் உச்சமாக இருக்கிற 15/5/2026 வரைக்குமே உச்ச வீட்டில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. அந்த நிபுணத்துவம் வெளிப்படும்னு. அது குருட்டு தைரியம் பண்ணக்கூடாதுன்னு அதையும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா குருட்டு தைரியத்தில் இல்லை பெருசாக மற்றவங்க மதிக்கணுன்ட்டு ஓவராக ஊதாரித்தனத்தில் ஓவராக செலவு பண்ணுறது, ஓவராக வலிஞ்சு ஓவராக வீக்காக்கிக்கிறது, அந்த மாதிரிலாம் வரும். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் சனி இந்த 4ஆம் பாவத்தை பார்க்குறதால கிடைக்கக்கூடிய கெடுதல்களை தவிர்த்துக்கலாம். இந்த ஊதாரித்தனமோ அந்த மேன்மை கிடைக்கிறதுல தடையோ பண்ணிக்காதபடி உடம்பை பார்த்துக்குவீங்க நல்லபடியாக, சூழலையும் பார்த்துக்குவீங்க நல்லபடியாக. அது நல்லா இருக்கும். இல்லாட்டி இந்த பாதகாதிபதி லக்னத்திலே இருக்கிறது, செவ்வாய் சனி 4ஆம் இடத்தை பார்க்கறது எல்லாம் கிடச்சிச்சிங்க, பெருசாக கெடுத்துட்டேங்க, வந்துச்சுங்க ஆனால் வச்சிக்கலைங்க, ஓவராக செலவு பண்ணி ஆடிவிட்டேங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 25% தான் எப்போதும் சொல்கிறது. ஒரு தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கே தெரியும், புத்திசாலி நீங்கள். கடந்த 6 மாதம் 1 வருஷமாக பாருங்கள், இறுதி வெற்றி வந்துச்சா, பெரிய போராட்டங்கள் இல்லையா, நல்ல தசாபுத்தின்னு அர்த்தம். இல்லைன்னா கெட்ட தசாபுத்தி. முக்கியமான வேலைகளில் எச்சரிக்கையோடு உங்கள் ஜாதியும் பார்த்துட்டு செஞ்சுக்கணும். சாதாரண வேலைகளை மெடிடேட் பண்ணிட்டும் பண்ணுங்கள், கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.